எதற்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தாங்கள் விரும்பவில்லை என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் விஜய், டெல்லி பயணம், ஆளுநருடன் நெருக்கம் என எதிர்க்கட்சிகளின் பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தெரிவித்த அவர், தற்போது மத்திய அரசு கட்சியின் கொள்கைக்கு நேர் எதிராக நிற்பதாகவும், எதற்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாங்கள் விரும்பவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் அதற்காக நமது அரசியல் கொள்கையையோ மாநில உரிமையையோ கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் உறுதியளித்து பேசினார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் குட்டி கதையை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்ட் அவதூறுகளை அள்ளி வீசி நடிப்பு திறனை காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என விமர்சித்துள்ளார். மேலும் பேரவையின் நேரலை கேமராவை சினிமா கேமரா என்று நினைத்துக் கொண்டு அவர் பேச, அதனை எதிர்க்கட்சிகளின் குறுக்கீடுகள் இன்றி சிங்கிள் ஷூட் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மெனக்கெட்டது ஏற்புடையது அல்ல என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சரின் பதிலுரையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டைலாக்கும் மட்டும்தான் இருந்ததே தவிர, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவை விடுத்து குட்டிக்கதை சொல்கிறேன் என அவைக்கு புறம்பாக செயல்படுகிறார் என்றும் கடுமையாக சாடினார். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதை தான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காதது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவார்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் திமுக போட்ட திட்டங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறது என கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேசியுள்ளார். சென்னை வடக்கு மாவட்டம் ராயபுரம் மேற்கு பகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி, திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் திமுக போட்ட திட்டங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறது என சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த ஆட்சி சினிமா பாணியில் இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்துக்கு இந்த ஆட்சி ரீல்ஸ் பாணியில் இருக்கிறது என்று விமர்சனம் செய்தார். உத்திரமேரூர் அருகே கணவரின் உறவினருடன் இருந்த புகைப்படத்தை காட்டி பெண்ணிடம் 25 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த ஆரன் கண்டிகை பகுதியில் கணவனுடன் வசித்து வருபவர் மேரி. இவர் தனது கணவரின் உறவினருடன் இருந்த புகைப்படத்தை காட்டி அப்பகுதியைச் சேர்ந்த 3 பேர் மேரியிடம் மிரட்டி பணம் வாங்கியுள்ளனர். 3 பேரிடம் 20 லட்சத்திற்கு மேல் மேரி பணம் அளித்த நிலையில் மேரியின் கணவர் சீட்டு பணம் கட்டுவதற்காக ரூபாய் 5 லட்சத்தை கேட்டுள்ளார். இதற்கு மேனி பணம் தராததால் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மன உளைச்சல் அடைந்த மேரி ஆசிட் குடித்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து மேரியின் கணவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் ராஜ், மார்டின், சந்தோஷ் டேனியல் ஆகியோரை கைது செய்தனர். பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்த வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகை பேரில் உள்ள தனியார் ரால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்பு அடைந்தனர். இவர்களில் அடுத்தடுத்து 9 பேர் உயிரிழந்த நிலையில் வேல்ஸ், வெங்கடேஸ்வரா, ஸ்டாலின், ராஜீவ்காந்தி என 4 மருத்துவமனைகளில் வடமாநில தொழிலாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மஞ்சங்கரணையில் அமைந்துள்ள வேல்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி நேரில் சந்தித்து நலம் விசாரித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிவாரண நிதி போதாது என்றும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், பாதிப்படைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார்.
அம்மோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு இங்கே இருக்கின்ற வேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளார்கள். சிகிச்சை பலன் அளிக்காமல் இங்கே 4 பேர் இறந்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் இங்கே இன்னும் 20 பேருக்கும் மேலாக சிகிச்சையில இருக்கிறார்கள். தொழிற்சாலையை பொறுத்தவரையில் இந்த தோழர்களுக்கு மேலாக இருக்கின்ற உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் கவனக்குறைவினால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வாயு கசிவு இது உயிருக்கு ஆபத்தானது என்று தெரிந்தும் இவர்கள் இந்த அளவிற்கு கவனக்குறைவாக இருந்தது உண்மையாக கண்டனத்துக்குரியது. மனித உயிர்களோடு விளையாடுவது மிக மிக கண்டனத்துக்குரிய. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.